2024 நாடாளுமன்ற தேர்தலின் வாக்குப்பதிவானது விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவின் 18வது நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்றைய தினம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் பலரும் தனது ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். தமிழகம் மற்றும் புதுவை உட்பட 40 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவானது இன்றைய தினம் காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமாரன், வணக்கம். இது குறித்த விவரங்கள். தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழகம் முழுவதும் உற்சாகத்துடன் வாக்காளர்கள் வாக்களித்து வருகின்றார்கள். குறிப்பாக நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் இன்று காலை முதலே மற்ற தொகுதிகளை காட்டிலும் விறுவிறுப்புடன் வாக்குப்பதிவுகள் நடைபெற்று வருகின்றன. அதன்படி கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளிலும், தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் ஏராளமான வாக்காளர்கள் இன்று காலை 7 மணி முதலே தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்காக ஆர்வத்துடன் வருகை தந்து வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். தமிழகத்தை பொறுத்தவரை மொத்தமாக முன்னணி கட்சியினுடைய வேட்பாளர்கள், சுயேட்சை வேட்பாளர்கள் என்று கணக்கிட்டு பார்த்தால் 950 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கின்றார்கள். அதன்படி ஏறக்குறைய பல்லாயிரம் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவை அனைத்திலும் வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணி முதல் நடைபெற்று வருகின்றது. வாக்குப்பதிவு எந்திரங்களை பொறுத்தவரை 1,58,568 வாக்குப்பதிவு எந்திரங்கள் இந்த தேர்தலுக்கு பயன்படுத்துவதற்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. பதற்றமான வாக்குச்சாவடிகளாக கணக்கீடு செய்யப்பட்டிருக்கும் 8,200 வாக்குச்சாவடிகள் வரை கூடுதல் கண்காணிப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. காவல்துறையினர் தொடர்ந்து அங்கு கூடுதலாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த தேர்தலில் மொத்தம் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளில் கிட்டத்தட்ட 65% வாக்குச்சாவடிகள் நேரடியாக தேர்தல் ஆணையத்தின் மூலம் கண்காணிக்கப்படுகின்றது. சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளில் கிட்டத்தட்ட 44,801 வாக்குச்சாவடிகள் வெப்கேம் முறையில் கண்காணித்து வருகின்றார்கள் தேர்தல் ஆணையத்திலிருந்து. அதன்படி 65% வாக்குச்சாவடி நிலையங்கள் நேரடி கண்காணிப்பிற்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. வாக்காளர்கள் அனைவரும் இன்று காலை முதலே நேரடியாக 7 மணி முதல் வாக்குகளை செலுத்தி வருகின்றார்கள். அதன்படி திமுக, அதிமுக இடையே நேரடி போட்டி இருக்கக்கூடிய 21 தொகுதிகள் வரை 18 இடங்களில் திமுக, அதிமுக நேரடி போட்டி இருக்கின்றன. அதுபோன்ற தொகுதிகளில் கூடுதலாக வாக்குப்பதிவுகள் நடைபெறக்கூடிய வகையில் காலை முதலே ஏராளமான வாக்காளர்கள் அங்கு குவிந்திருக்கின்றார்கள். பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. மற்றபடி வாக்குச்சாவடிகளுக்கு வரக்கூடிய வாக்காளர்களுக்கு உதவி செய்வதற்கு அரசு துறை அலுவலர்கள் மட்டுமல்லாமல் தன்னார்வலர்களும் பணியில் இருக்கின்றார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்று காலை 7 மணிக்கு வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு தொடங்கிய உடனேயே பல்வேறு நடிகர்கள் வருகை தந்து வாக்கினை செலுத்தியிருந்தார்கள். நடிகர் ரஜினிகாந்த், நடிகர் அஜித்குமார் உள்ளிட்டவர்கள் எல்லாம் ஆர்வத்துடன் வருகை தந்து வரிசையில் காத்திருந்த வாக்குகளை செலுத்தியிருந்தார்கள். மேலும் தலைநகரான சென்னையில் பல்வேறு அரசியல் தலைவர்களும் தங்களுடைய வாக்கினை செலுத்தியிருந்தார்கள். பிரேமலதா, விஜயகாந்த் உள்ளிட்டவர்கள் குடும்பத்துடன் வருகை தந்து வாக்களித்திருந்தார்கள். நடிகைகள் குஷ்பு, நமிதா உள்ளிட்டவர்களும் வாக்களித்திருந்தார்கள். நடிகர் கார்த்திக் உள்ளிட்டவர்கள் எல்லாம் சென்னையில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்களில் காலை முதல் வாக்களித்திருந்தார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை 68,321 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. நடிகர் தனுஷ் உள்ளிட்டவர்கள் பொதுவாக இந்த காலகட்டத்தில் மதிய நேரத்தில் வெயிலின் தாக்கம் சற்று அதிகம் இருக்கும் என்பதால் சென்னையில் காலையிலேயே முக்கியமான திரைப்பட நட்சத்திரங்கள் வருகை தந்து வாக்கினை செலுத்தி இருக்கின்றார்கள். அதன்படி பாதுகாப்பு பணியை பொறுத்தவரை காவல்துறையினர் கிட்டத்தட்ட 1,30,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இருக்கின்றார்கள். தேர்தல் பணியை பொறுத்தவரை 3,32,000 பணியாளர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்களில் 70% பெண் பணியாளர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். சில வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு எந்திரங்களில் பழுது ஏற்பட்டாலும் உடனுக்குடன் அவை சரி செய்யப்படுகின்றன. அதற்காக தொழில்நுட்ப குழுவினர் தனியாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நாம் குறிப்பிடக்கூடிய மொத்த வாக்குப்பதிவு எந்திரங்களான 1,58,568 வாக்குப்பதிவு எந்திரம் என்பது தேவையை காட்டிலும் 20% கூடுதலான வாக்குப்பதிவு எந்திரங்கள். எனவே சில வாக்குப்பதிவு எந்திரங்கள் பழுதானவுடன் மாற்று எந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு தமிழகத்தின் 39 மக்களவை தொகுதியிலும் இன்று காலை 7 மணி முதல் விறுவிறுப்புடன் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகின்றன. ஒரு சில இடங்களில் மட்டும் அந்த வாக்குப்பதிவு எந்திரங்களில் பழுது ஏற்பட்டாலும் கூட அமைதியான முறையில் தற்போது வாக்குப்பதிவு நடைபெற்று வருகின்றது. தமிழகத்தில் இருக்கும் 68,321 வாக்குச்சாவடிகளிலும் தற்பொழுது வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் முன்னணி நடிகர்கள், நடிகையர், அரசியல் தலைவர்கள் என்று பலரும் வாக்களித்து வருகின்றார்கள். போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு வேட்பாளர்கள் தங்களுடைய சொந்த மாவட்டத்திலிருந்து பிற மாவட்டங்களில் போட்டியிடுகின்றார்கள். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பகுதியை சார்ந்தவர். அவர் கோவையில் போட்டியிடுகின்றார். விழுப்புரம் திண்டிவனம் பகுதியை சார்ந்த சௌமியா அன்புமணி தருமபுரி தொகுதியில் போட்டியிடுகின்றார். இதுபோன்று பல்வேறு நபர்கள் பிற மாவட்டங்களில் போட்டியிடுகின்றார்கள். அவர்கள் அனைவருமே இன்று காலை 7 மணி முதல் 8 மணிக்கு உள்ளாக தங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடியில் வாக்கினை பதிவு செய்துவிட்டு உடனடியாக தத்தமது தொகுதிகளுக்கு சென்றிருக்கின்றார்கள். திமுக சார்பில் தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய கனிமொழி கருணாநிதி சற்று முன்பாக சென்னை மயிலாப்பூர் ஆர்கே மடம் சாலையில் வாக்கினை செலுத்தியிருந்தார்.
முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய குடும்பத்துடன் வருகை தந்து SIT பள்ளி அந்த கல்லூரி வளாகத்தில் தன்னுடைய வாக்கினை செலுத்தியிருந்தார். இவ்வாறு முக்கியமான அரசியல் தலைவர்கள் அனைவரும் தங்களுடைய வாக்கினை செலுத்தி இருக்கின்றார்கள். கோவை தொகுதி தேர்தல் பரப்புரையில் தீவிரமாக ஈடுபட்டு வந்த வானதி சீனிவாசன் தன்னுடைய வாக்கினை செலுத்துவதற்காக அவர் அந்த வாக்குச்சாவடிக்கு சென்றிருக்கின்றார். அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் தமக்கு இருக்கக்கூடிய அந்த சொந்த ஊர்களில் வாக்கினை செலுத்திவிட்டு தற்போது அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளுக்கு செல்கின்றார்கள். பிரதமர் நரேந்திர மோடி இந்த முறை இதுவரை இல்லாத அளவிற்கு மக்களவை தேர்தலில் அதிக வாக்குகள் பதிவாக வேண்டும் என்கின்ற தன்னுடைய வேண்டுகோளை இந்திய மக்களுக்கு முன்வைத்து தனது பதிவினை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக இளைஞர்கள், முதல் முறை வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று பிரதமர் தன்னுடைய கோரிக்கையினை முன்வைத்திருந்தார். ஜனநாயகத்தில் ஒவ்வொருவருடைய குரலும் முக்கியமானது, ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானது என்ற அடிப்படையில் பிரதமர் தனது வேண்டுகோளை முன்வைத்திருந்தார். அதன்படி மூத்த அரசியல் தலைவர்கள் அனைவருமே வாக்கினை செலுத்திவிட்டு தேர்தல் விதிகளை பின்பற்றி யாரும் தனிப்பட்ட முறையில் தமது கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று செய்தியாளர் சந்திப்பில் கூறவில்லை. அதே நேரம் இந்த தேர்தல் விதிகளை பின்பற்றி அவர்கள் தங்களது வாக்குகளை செலுத்திய பிறகு செய்தியாளர்களை சந்தித்து கருத்துக்களை தெரிவித்து சென்றிருந்தார்கள். பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலையை பொறுத்தவரை கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஊத்தப்பட்டி அரசு தொடக்கப்பள்ளியில் தனது வாக்கினை செலுத்தியிருந்தார். வாக்களித்து முடித்த பிறகு கோவை மக்களவை தொகுதிக்கு செல்ல இருப்பதாக அண்ணாமலை தெரிவித்தார்.